வணக்கம். சிந்தனைக்களம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். மகாராஷ்டிரா, கர்நாடகா மாநிலங்களை தொடர்ந்து அடுத்ததாக ஹரியானாவிலும் வாக்கு திருட்டு பெருமளவில் நடந்திருக்கிறது. அதனால்தான் அங்கே காங்கிரசினுடைய வெற்றி பறிக்கப்பட்டிருக்கிறது என்பதை காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவரும் எதிர்க்கட்சி தலைவருமான ராகுல் காந்தி அவர்கள் மிக தெளிவான ஆதாரங்களோடு 100% ஆதாரங்களோடு இன்றைக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறார். ஹரியானா ஃபைல்ஸ் என்று அவர் ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் அவர் குறிப்பிடும்போது ஹரியானாவில் தேர்தல் நடக்கவில்லை, திருட்டு நடந்திருக்கிறது என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இது ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டாகும். ஜனநாயக நாட்டில் தேர்தல் என்ற பெயரில் வாக்கு திருட்டு நடத்தப்பட்டு அதன் மூலமாக அதிகாரம் ஒரு கட்சியிடமிருந்து இன்னொரு கட்சி பறித்தெடுத்திருக்கிறது என்பதுதான் அதில் இருக்கின்ற பொருள். அந்த வகையில் ஹரியானாவில் பாஜக வாக்கு திருட்டை பயன்படுத்தியே ஆட்சிக்கு வந்திருக்கிறது என்பதை ராகுல் காந்தி அவர்கள் இன்றைக்கு செய்தியாளர்களிடையே அதை நிறுவியிருக்கிறார். அதே நேரத்தில் ஜென் இசட் என்று சொல்லப்படுகின்ற இளம் தலைமுறையினரினுடைய எதிர்காலத்தையே இந்த வாக்கு திருட்டு சீரழிக்கிறது. அதே நேரத்தில் அந்த தலைமுறையினர் வாக்கு திருட்டு குறித்து விழிப்புணர்வு அடைய வேண்டும் என்பது குறித்தும் அவர் ஒரு செய்தியையும் அதில் அவர் சொல்லியிருக்கிறார். ஹரியானாவில் 93,000 வாக்காளர்களுக்கு வீட்டு முகவரியே இல்லை என்றும் அதே நேரத்தில் 25 லட்சம் வாக்குகள் அங்கே திருடப்பட்டிருக்கின்றன என்பதையும் ராகுல் காந்தி தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து வாக்கு திருட்டு குறித்து திரு ராகுல் காந்தி அவர்கள் ஆதாரங்களுடன் சொல்லுகின்ற எந்த குற்றச்சாட்டுக்கும் சரியான பதிலையோ அல்லது அது குறித்த தங்கள் தரப்பு நியாயமான ஒரு விஷயத்தையோ தேர்தல் ஆணையம் இப்பொழுது வரை சொல்லவில்லை என்பதையும் நாம் பார்க்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் நாம் இது குறித்து பேசலாம். நம்மோடு கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக திமுகவின் சார்பில் திரு சித்திக் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அதேபோல் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திரு சந்திரசேகரன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். 2 பேருடைய கருத்துக்களையும் நாம் கேட்கலாம். 2 பேருக்கும் வணக்கம். சித்திக் சார், இப்போ என்னன்னா, ஒரு பக்கம் வாக்கு திருட்டு அப்படின்றத ஏற்கனவே மகாராஷ்டிராவில் சொல்லியிருந்தாரு, கர்நாடகாவில் என்ன நடந்தது அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாங்க. இப்போது ஹரியானா மாநிலத்தில் அவர் சொல்கிறதுல இருக்கிறதுலே மிகப்பெரிய அதிர்ச்சி, இதுவரைக்கும் ஒரு மாநிலத்தை சார்ந்தவர்கள் பல்வேறு மாநிலங்களில் போய் வாக்களித்தார்கள், ஒரு தொகுதியில் இருந்தவர்கள் வேறு வேறு தொகுதிகளில் வாக்களித்தார்கள். இதையெல்லாம் அவர் சொல்லிட்டு மாவட்டம் விட்டு மாவட்டம் இப்படியெல்லாம் கூட பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் இன்றைக்கு ஹரியானாவில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக பிரேசில் நாட்டை சேர்ந்த ஒரு விளம்பர மாடல் பெண்மணி ஹரியானாவில் வாக்களித்திருக்கிறார். அதுவும் 22 முறை வாக்களித்திருக்கிறார், வெவ்வேறு பெயர்களில் அவருடைய புகைப்படங்களுடன். இது எப்படி பார்க்குறீங்க? இன்றைய ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான செய்தியை அதுதான் நினைக்கிறேன் நான். மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்கள் ஒரு வாக்கியத்தை பயன்படுத்தியிருக்காரு. இன்னைக்கு இது ஒரு ஆட்சி திருட்டு நடந்திருக்கு. இன்னைக்கு பிஜேபி எலெக்ஷன் கமிஷனோட இணைந்து கொண்டு ஹரியானாவில் நடத்தி இருப்பது ஒரு ஆட்சி திருட்டு. இதை எப்படி அவர் சொல்றாரு அப்படின்னா, மொத்தமாக பார்த்தா ஒரு 8 இடங்கள்ல தான் ஹரியானாவில் அவங்க முன்னாடி வராங்க பாஜக. இந்த 8 இடங்களுடைய ஓட்டோட ஆவரேஜ் பார்த்தா ஒரு சில தொகுதியில் 8 வாக்குகள் இருந்து 4,500 வாக்குகள் வரைக்கும் இருக்கக்கூடிய வேரியேஷனில் 8 இடங்கள்ல லீடிங் வராங்க. இதை இன்னும் டீப்பாக பார்த்தா மொத்தமாக ஒரு 22,000 வாக்குகள் அவங்க அதிகமாக பெற்றிருக்கிறாங்க. காங்கிரஸ் ஆட்சி இழப்பதற்கு காரணம் ஒரு 22,000 வாக்குகள். மொத்தமாக ஹரியானா முழுக்க கூட்டி பார்த்தா 1,20,000 வாக்குகள் அதிகம் டிஃபரன்ஸ். ஆனால் இன்னைக்கு நம்ம போலி வாக்காளர்கள், டூப்ளிகேட் ஓட்டர்ஸாக இருக்கக்கூடியவங்க எவ்வளோ பேர்னு பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ 25 லட்சம் பேர். அப்போ 25 லட்சம் போலி வாக்காளர்களை இவங்க உள்ளே கொண்டு அதில் ஒன்று தான் பிரேசில் இருக்கக்கூடிய ஒரு மாடல் இங்கே 22 பூத்தில் வாக்களிச்சிருக்கிறாங்கிறது. இன்னும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்னும் டெப்த்தாக சொல்லணும்னா, ஒரே ஃபேமிலியில் ஒரே வீட்டில் 501 பேர் வாக்களிச்சிருக்கிறாங்க, 501 பேர் வாக்காளர்களாக இருந்திருக்கிறாங்க. இதை எல்லாத்தையும் கன்சாலிடேட் பண்ணி தான் ஹரியானாவில் நடந்திருக்கிறது ஒரு ஆட்சி திருட்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதை நம்ம ஜென்சி அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இன்னைக்கு ஜனநாயகத்துக்கே ஒரு கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கு. ஒருத்தரும் போய் வாக்களிக்கும் போது நாம வாக்களிக்கக்கூடிய வேட்பாளர்கள் வெற்றி பெறணும், இல்லைன்னா அந்த மக்களுக்கு ஆக பேசக்கூடியவர்கள் வரணும்னு ஜனநாயகத்தில் மிக பவர்ஃபுல்லான ஒரு டூல் ஓட்டிங் ரைட். இன்னைக்கு அதையவே நம்ம எல்லாரும் பிஜேபி செய்திருக்கக்கூடிய வெளிப்படையா தெரிந்திருக்க நூதனமான திருட்டுகளை பத்தி பேசிட்டு இருக்கும்போது இது ரொம்ப நூதனமா செஞ்சிருக்காங்க. இவிஎம் மிஷினை ஹேக் பண்ணிடுவாங்களான்னு பார்க்கும்போது இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அதையும் ஹேக் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் இவிஎம் தானே பார்த்துட்டு இருக்கீங்கன்ற டைமில் போய் நாங்கள் வாக்காளர் பட்டியலையே ஹேக் பண்ணிடுவோன்னு ஹேக் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு இதுக்கான பதில் வருதா, இதில் ஏதாவது மாற்றம் நடந்திருக்கா அப்படின்னு கேட்டால் அந்த எந்த பதிலுமே இவங்கள்ட்ட இருந்து வர்றதுக்கு காரணமா இல்லை. இதுக்கு மாற்றா அவங்க என்ன வைக்கிறாங்கன்னா, இதுக்கு தான் நாங்கள் எஸ்ஐஆர் கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க.
இது எப்படி ஒரு மாற்றா இருக்க முடியும்? ஒரே மாசத்துக்குள்ள வாக்காளர் பட்டியலையே நீங்க வந்து இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நவம்பர் 4ல தொடங்கி டிசம்பர் 4க்குள்ள நாங்க வாக்காளர் பட்டியலையே மாத்த போறோம், ஒரு வீட்டுக்கா வரப்போறோம் அப்படின்னு. இல்ல அதுதான் ஏற்கனவே ராகுல் காந்தி அவர்கள் வந்து வாக்கு திருட்டு பத்தி சொல்லும்போது இது 5 வழிகளில் இந்த வாக்கு திருட்டு செய்யப்படுகிறது அப்படிங்கறது அவர் சொல்லியிருந்தாரு. அதுல ஒண்ணு வந்து போலி வாக்காளர்கள் அப்படிங்கிறது, இன்னொன்னு வந்து போலியான முகவரிகள் அல்லது இல்லாத முகவரிகள், அதாவது 0 அப்படின்னு இன்னைக்கு ஹரியானால கூட அதை சொல்லியிருக்கிறார். அடுத்து ஒரே முகவரியில வந்து அதிகமானவர்கள் 100க்கும் மேற்பட்டவர்கள் அப்படிலாம் இருக்கிறது ஒன்று. இன்னொன்று செல்லாத புகைப்படங்கள், அந்த புகைப்படங்களே வந்து அவங்களுடையது கிடையாது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள். இன்னொன்று படிவம் 6 வந்து தவறாக பயன்படுத்தப்பட்டு சேர்க்கப்படுகிறது, அதாவது புதிதாக சேர்ப்பதற்கான படிவம் அந்த 6 அது வந்து தவறாக பயன்படுத்தி இருக்கிறார்கள் அப்படிங்கிறது. அப்ப இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிறது நீங்க சொன்ன மாதிரி ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் தேர்தல் ஆணையம் அதை வந்து விவரங்களை கேட்டு பதிவு செய்யும் போது இந்த 5 தவறுகளும் அல்லது வந்து இந்த 5 முறைகேடுகளும் வந்து அங்கே சரி செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுல்ல? அதாவது இதுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மிக தெளிவான பதில் சொல்லியிருக்கிறாங்க. எஸ்ஐஆர் அப்படிங்கிறது வந்து புதிய வாக்காளர்களை இணைக்கிறது இல்ல, அது ஆல்ரெடி தமிழ்நாட்டில் வாக்காளர்களாக இருக்கக்கூடியவர்களை நீக்குவதற்கான ஒரு செயல் திட்டம் தான் அப்படின்னு. ஏன்னா நீங்க வந்து 30 நாள் டியூரேஷன் கொடுத்துருக்குறாங்க. 30 நாள்ல எல்லா வீட்டுக்கும் டைரக்டா வந்து வீட்டில் இருக்கக்கூடிய 5 பேர் இருக்காங்கன்னா 5 பேருக்கும் ஃபார்ம் கொடுத்து 5 பேரும் அந்த ஃபார்மை ஃபில் பண்ணணும். இதை எத்தனை நாளுக்குள்ள பண்ண போறாங்க? 30 நாள்ல. திரும்ப இந்த ஃபார்மை எப்போ கலெக்ட் பண்ணிக்குவாங்க? அதே மாசத்திலே கலெக்ட் பண்ணிடுவாங்க. ஃபார்மை கலெக்ட் பண்ணி முடிஞ்ச 2வது நாள் என்ன பண்ண போறாங்க? இதுக்கான வரைவு வாக்காளர் பட்டியலை வெளியிட்டுருவாங்களாம். அதுல நமக்கு எந்த ஒரு குவரியும் நம்ம அப்ளை பண்ண முடியாது. அதுக்கு அடுத்த 2வது நாள் இதுக்கான மொத்த வாக்காளர்களுக்கான ஃபைனல் லிஸ்ட்டை அப்டேட் பண்ணிடுறாங்க. இது எல்லாத்தையும் நாங்க ஒரு மாசத்துக்குள்ள பண்ணிடுவோம்னு சொல்ற இடத்துல தான் திருத்தங்கள் இருந்தால், சந்தேகங்கள் இருந்தால் நீங்க வந்து அந்த வரைவு வாக்காளர் பட்டியலை நீங்க வந்து கேட்கலாமா உங்ககிட்ட? அதாவது ஒரு விஷயம் நம்ம இதுல புரிஞ்சுக்கணும். முதல்ல இதுக்கு முன்னாடி இதே மாதிரி எஸ்ஐஆர் நடந்திருக்கு. அதுக்கு எத்தனை ஆண்டுகள் எடுத்துச்சு? 2002ல் ஆரம்பிச்சு 2005 வரைக்கும் கிட்டத்தட்ட 3 வருட காலம் எடுத்து படிப்படியா ஸ்டெப் பை ஸ்டெப்பா இதை பண்ணாங்க. இப்பவுமே நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, எஸ்ஐஆரை இப்ப நடத்தக்கூடிய தேர்தல் கமிஷனர் யாரு? இந்திய தலைமை தேர்தல் அதிகாரி யாருன்னா, இன்னைக்கு பீகார்ல ஹரியானால வாக்கு திருட்டு நடந்திருக்குன்னு சொல்லக்கூடிய இடத்துல அவங்க மேல யார் மேல நம்ம குற்றச்சாட்டு வச்சிருக்கிறோம்? தேர்தல் ஆணையர் மேல குற்றச்சாட்டு இருக்கு. அந்த குற்றச்சாட்டுக்கு உள்ளான ஒரு தேர்தல் ஆணையர் வழிகாட்டுதல்ல எப்படி இந்த எஸ்ஐஆர் சரியா நடத்தப்படும்? ஒண்ணு. 2வது, இந்த தேர்தல் ஆணையருடைய நியமனத்திலேயே இன்னைக்கு பிரச்சனை இருக்கு. உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்கிற வழிகாட்டுதலை பின்பற்றாம இவங்க வந்து தனியா இது ஒரு நியமன பதவி மாதிரி இன்னைக்கு பாஜக அரசு ஒரு தேர்தல் ஆணையரை வச்சுக்கிட்டு இந்த வேலை செய்யுதுங்கிறது எதிர்கட்சியினுடைய குற்றச்சாட்டா இருக்கும்போது அந்த தேர்தல் ஆணையர் வந்து நடத்துற எஸ்ஐஆர் எப்படி சரியா இருக்கும்? ரொம்ப சிம்பிள். இதுக்கு முன்னாடியே நம்ம கிட்ட பிளான் இருக்கு. ஸ்பெஷல் சம்மரி ரிவிஷன் சொல்லி நம்ம வந்து வாக்காளர் பட்டியல் இருக்கு அப்படின்னா அதுல டெத் இருக்கா, டபுள் என்ட்ரி இருக்கா, இல்ல மாறி போயிருக்காங்களாங்கிற தகவலை எல்லா பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சிகளுக்கும் BLA 2 அப்படின்னு சொல்லி பாக நிலையில் இருக்கக்கூடிய ஒரு முகவர்கள் இருக்காங்க. அவங்க போய் இவங்க வந்து மாறி போயிட்டாங்க, டெத் ஆயிட்டாங்கன்னு BLO என்று சொல்லப்படுற பூத் லெவல் ஆபீசருக்கு நம்ம கொடுக்குறோம். அதை அவங்க மாத்துவாங்க. இந்த மாதிரியான ஒரு சிஸ்டம் இருக்கு. இது எப்படின்னா, ஒரு 1000 பேர் இருக்காங்க, 1000 வாக்காளர்கள் இருக்கிற இடத்துல ஒரு 20 பேர் இறந்து போயிருப்பாங்க, ஒரு 10 பேர் டபுள் என்ட்ரி ஆயிருக்கும். இந்த கரெக்ஷனை பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சிகள், ஆளுங்கட்சி எதிர்கட்சின்னு இல்லாம எல்லா அரசியல் கட்சியினுடைய BLA 2 இந்த ஃபார்மை கொடுக்க முடியும். இதை சரியா அவங்க மாத்தி கொடுத்தாலே இந்த வரைவு வாக்காளர் பட்டியல் சரியாயிடும். ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த எஸ்ஐஆர்ல நாங்க வந்து இந்த இறந்து போனவங்க டபுள் என்ட்ரியை மட்டும் செக் பண்ண மாட்டோம், 20 பேரை கண்டுபிடிக்கிறதுக்கு நாங்க 1000 பேரையும் இதுக்கு உள்ளடக்குவோம், 1000 பேரும் அவனோட இதை ப்ரூவ் பண்ணணும். இப்போ ப்ரூவ் பண்ணணும்னு சொல்ற இடத்துல இப்போ இவங்க என்ன சொல்றாங்க? அசாமுக்கு மட்டும் வேணான்னு சொல்றாங்க. ஏன் வேணான்னு சொல்றாங்கன்னா, அசாம்ல குடியுரிமை திருத்த சட்டம் அமல்ல இருக்கு, அதனால அசாம்ல பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இது வந்து எஸ்ஐஆருங்கிறது வாக்காளர்களுக்கான வரைவு வாக்காளர் பட்டியலை நீங்க தயார் பண்றீங்களா, மறைமுகமா குடியுரிமை திருத்த சட்டத்தை கொண்டு வந்து அமல்படுத்துறீங்கறாங்களா கேள்வி நமக்கு இருக்குது. கண்டிப்பா நம்ம தொடர்ந்து பேசலாம். சந்திரசேகரன் சார், இப்போ ஹரியானாவில் வந்து 12.5% வாக்குகள் திருடப்பட்டிருக்கின்றன அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எண்ணிக்கையாக இருக்கிறது. நீங்க எப்படி பாக்குறீங்க? இன்றைக்கு ராகுல் காந்தி அவர்கள் அங்க டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டின அந்த செய்திகள் குறித்து
நீங்கள் ஹரியானா அப்படிங்கிறது ஒரு 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 பைலட் ஸ்டடி மாதிரி தான். நீங்கள் அதில் நிறையா பண்ணியிருக்கோம். ஏற்கனவே ஹரியானாவில் தான் ஒரு பிரச்சனை வந்துச்சு. என்னென்னா கடைசி கட்டத்தில் ஒரு 12 தொகுதிகளில் பிரச்சனை இருக்குதுன்னு நாங்கள் அணுகிறோம். கடைசி கட்டத்தில் 12 தொகுதிகளில் வாக்கு எண்ணிக்கை மாற்றப்பட்டிருக்கிறது. முடிவு வெளியிடப்பட்டிருக்க போது மாற்றப்பட்டிருக்கிறது. எப்படின்னா அந்த இதுக்கும் அந்த சீட்டு ஒப்புகை சீட்டுக்கும் வந்த எண்ணிக்கைக்கும் மாறுபாடு இருக்கிறது. அதுலேயும் போஸ்டல் ஓட்லேயும் டிஃப்ரெண்ட் இருந்துச்சு, அந்த இதுலேயும் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. உடனே அதை அப்பீல் போகிறப்ப அப்போ தான் கேட்குறோம், நாங்கள் சிசிடிவி ஃபுட்டேஜை கேட்குறோம். அப்போ தான் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை நீங்கள் ஒப்படைங்கன்னு சொல்லி கேட்குறப்ப அதுவும் கோர்ட்டுக்கு போகிறோம். கோர்ட்டுக்கு போகிறப்ப உடனே அடுத்தது சட்ட திருத்தம் கொண்டு வந்து சிசிடிவி ஃபுட்டேஜை கொடுக்க தேவையில்லை, டிஜிட்டல் ஆவணத்தை ஒப்படைக்க தேவையில்லைன்னு ஒரு தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க, பாதுகாப்பு சட்டத்தை கொண்டு வராங்க. கொண்டு வரும்பொழுது இவர்கள் எதற்காக அதை கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இவங்க வந்து பஞ்சாயத்து தேர்தலேருந்து பாராளுமன்ற தேர்தல் வரை இவர்கள் வந்து இது மாதிரி தான் மோசடி செய்து தான் ஜெயித்திருக்கிறார்கள், வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்பது பல கட்டங்களில் நிரூபிக்க முடியும். இதே ஹரியானாவில் ஒரு பஞ்சாயத்து தேர்தல், அங்கு வந்து ஒரு தேர்தல் மோசடி நடைபெற்று பஞ்சாயத்து தலைவராக பாஜக தலைவரை தேர்ந்தெடுக்கிறாங்க. சுப்ரீம் கோர்ட்டு போகிறாங்க, அங்கேருந்து அங்கே லோக்கலில் அப்பீல் போகிறாங்க, அங்கே எதுவும் எடுக்கலை. அடுத்தது அங்கே உள்ள மாநில தேர்தல் ஆணையம் கண்டுகொள்ளவில்லை. உடனே சுப்ரீம் கோர்ட்டுக்கு அந்த தேர்தல் வழக்கு எடுத்து செல்லப்படுகிறது. அங்கே எல்லா பெட்டி இவிஎம் மிஷினு எல்லாவற்றையும் உச்சநீதிமன்றத்தை முன்னடை வைத்து என்ன சொன்னால் பாஜக தோற்கிறது, வெற்றி பெறவங்க வேற கட்சியாக இருக்கிறது. இப்படி அதில் பஞ்சாயத்து தேர்தலில் சண்டிகர் மேயர் தேர்தலில் எப்படி பண்ணாங்கன்னு பார்த்தோம். ஏன்னா அவர் சிசிடிவி பார்த்துக்கிட்டே திருத்தினார். எதனால்னா மேலே இருக்கிறவங்க பார்த்துப்பான்றதா இருக்கும். ஏன்னா அவர்களுக்கு ஒரு இம்யூனிட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. தலைமை தேர்தல் ஆணையருக்கு எப்படி தைரியம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. எப்படின்னா இதுவரைக்கும் இல்லாத ஒரு இம்யூனிட்டி தலைமை தேர்தல் ஆணையருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது பிரதமருக்கு இல்லாத, கவர்னருக்கு இல்லாத, ஜனாதிபதிக்கே இல்லாத ஒரு இம்யூனிட்டி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வாழ்நாள் முழுவதும் அவர் மேலே ஒரு கிரிமினல் வழக்கோ சிவில் வழக்கோ போட முடியாது. எதற்காக அது தர வேண்டும் அப்படின்னா அந்த தைரியத்தில் தான் அவர் பண்ணுறாருன்னு நம்ம எடுத்துக்க வேண்டியிருக்கு. இன்றைக்கு ஹரியானாக்கு இவர் சொல்லியிருக்கிறதுக்கு வரும். ஏற்கனவே கர்நாடகாவில் மகேந்திராலேருந்து ஆலந்த் தொகுதியிலேருந்து எல்லாவற்றிலும் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டினார். சரி, அவர் சொன்னது தான் தவறு அப்படின்னு சொன்னால் மீடியா போய் ஸ்டிங் ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. அங்கே அதே மாதிரி இருக்குது. மீடியா போய் ஸ்டிங் ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. ஒரு சின்ன ஒரு 10க்கு 10 இடத்துல 40 பேர் 50 பேர் ஓட்டர்கள் சேர்க்கப்பட்டிருக்காங்க. நீங்கள் அவர்களோட முரணை பாருங்கள். எப்படின்னா என்னன்னு கேட்டோம்னா 0ன்னு இருக்குது அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி குற்றச்சாட்டை சொல்கிறார். எல்லா எண்ணிக்கை வந்து வீட்டு எண் வந்து 0ன்னு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு ஆயிரக்கணக்கான நம்பர்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. உடனே அவர் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் 0 என்பது வந்து நடைபாதையில் வசிப்பவர்களுக்கும் பாலத்தின் அடியில் தங்கி இருப்பவர்களுக்கும் வீடு இல்லாதவர்களுக்கு கொடுக்கப்படுகிறதுன்றாங்க. ஒரு வீடு இல்லாதவருக்கு என்ன டாக்குமெண்ட் வாங்கி கொடுத்தீங்க? நீங்கள் இருக்கிறவங்களுக்கு 11 டாக்குமெண்ட் கேட்குறீங்க. வீடு வாசல் எல்லாத்தோடையும் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் 11 டாக்குமெண்ட் கொடுத்தா தான் நீ வந்து சேர முடியும்னு சொல்கிறீங்க. ஆனால் வீடே இல்லாதவனுக்கு என்ன டாக்குமெண்ட் வாங்கி கொடுத்தீங்க, எப்படி சேர்த்தீங்கன்ற ஒரு கேள்வி இருக்கு. அங்கே அதற்கு பதில் இல்லை. இவர் உடனே நீங்கள் ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்கணும்னு சொல்கிறார். கேட்கல. நீங்கள் முடிஞ்சால் அவர் மேலே வழக்கு போட வேண்டியதானே, போட்டு இவர் வந்து பொய் சொல்கிறாருன்னு நிரூபிக்க வேண்டியதானே. ஏனென்றால் தேர்தல் ஆணையம் இதில் வந்து தவறு செய்திருக்கிறது. அதை மறைப்பதற்கு என்னென்னவோ இல்ல, ஒருவேளை எஸ்ஐஆர் கொண்டு வந்துட்டோம், இனிமே இதை பத்தி மட்டும் தான் பேசுவாங்க, ராகுல் காந்தி மறுபடியும் ஓச்சோரிக்கு போக மாட்டாரு, அதை மறந்துடுவீங்க அப்படின்னு அவங்க எப்பவும் அதெல்லாம் மறக்க மாட்டோம். அடுத்தடுத்த குண்டுகள் இருக்கு. ராகுல் காந்தி ஒவ்வொரு வாரமும் இல்லை ஒவ்வொரு மாதமும் இன்றைக்கு பிரஸ் மீட் வச்சதுல ஒரு முக்கியத்துவம் இருக்கு. ஏனென்றால் நாளைக்கு முதல் கட்ட தேர்தல் நடக்குது பீகார்ல. அங்கு வாக்கு திருட்டு நடைபெறுகிறது என்று சொல்லி பல பிரச்சனை, அதற்காக ஒரு பெரிய பேரணியை நடத்தி பெரிய எழுச்சி இன்னைக்கு தமிழக முதல்வர் கூட அங்கே போய் அந்த பேரணியில் கலந்துக்கிட்டு வந்தார். ஆனால் அந்த 65 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டார்கள் என்று சொல்லி உச்சநீதிமன்றத்துக்கு போன போது அந்த வழக்கு நிலுவையில் இருக்கு. இன்னைக்கு 21 லட்சம் பேர் கிட்ட சேர்க்கப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்ல, அந்த வழக்குல அவங்களே உச்சநீதிமன்ற நீதிபதிகளே சொல்லியிருக்கிறது என்னன்னா, இது வந்து இடைக்கால உத்தரவு தான், நீங்க இதில் வந்து ஏதாவது தவறு முறைகேடு நடந்திருந்தால் இது அப்படியே இந்த எஸ்ஐஆரை கேன்சல் பண்ணுவோம், ஸ்கிராப் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. அப்படி என்றால் நடத்துனதே செல்லாது. இந்த வாக்காளர் பட்டியலை வைத்து தேர்தலை நடத்துவதே செல்லாது. உச்சநீதிமன்றத்தின் இறுதி தீர்ப்புக்கு உட்பட்டது. அப்படி என்றால் இப்போ இன்னொரு 12 மாநிலத்துக்கு அந்த தீர்ப்பு நிலுவையில் இருக்கிறப்ப, அந்த இடைக்கால உத்தரவு நிலுவையில் இருக்கிறப்ப, அங்கே வழக்கு நிலுவையில் இருக்கிறப்ப நீங்க அனௌன்ஸ் பண்ணதே நீதிமன்ற அவமதிப்பு இவர்கள் செய்திருப்பது. இவர்கள் எல்லாவற்றையும் மதிக்கிறது இல்லை. இன்னைக்கு வந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியே வருத்தப்படுற அளவுக்கு தான் அவங்க நடந்துகிட்டு இருக்காங்க. எல்லா அமைப்புகளையும் சிதைத்தவர்கள் இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தை சிதைக்கிறாங்க. நேர்மையான நீதிபதிகள் முன்பு தங்களுடைய வழக்குகள் எதுவும் போய்விடக்கூடாது தெளிவா இருக்காங்க. ஆமா, அந்த அளவுக்கு தான் இருக்காங்க. அதே அளவிற்கு தான் நீங்க ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் பதிவு பண்றேன். நீங்க பிரேசில்ல இருந்து ஒரு பெண் வந்து வாக்களித்தார்னு சொல்றீங்க. நீங்க அதை தவறா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. ஒரு மோடி எல்லாவற்றிலும் மோடி அமித்ஷா எல்லாம் அவங்க சொல்றது கூட்டத்துக்கு கூட்டம் சொல்றது என்னன்னா, ஊடுருவல்காரர்களை நீக்குவதற்காகத்தான்
சேர்க்கத்தான் நாங்க வந்து இந்த எஸ்ஐஆரை கொண்டு வரோம்னு சொன்னாங்க. அவங்க ஊடுருவல்காரர்களை சேர்ப்பதற்கு இது மாதிரி பிரேசில் அமெரிக்கர்கள்லாம் இன்னும் இருக்கலாம் உள்ள. இவர்களை எல்லாம் சேர்ப்பதற்கு தான் இந்த எஸ்ஐஆர் கொண்டு ட்ரம்புக்கு கூட ஏதாவது ஒரு மாநிலத்தில் இருக்கலாம். இதெல்லாம் முன்னாடி கூட நம்ம பார்த்திருக்கோம். அந்த டிரைவிங் லைசென்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா யார் பேர்லயோ எங்கேயோ எடுத்தாங்கன்னு செய்தி பார்த்திருக்கோம். ஆனா வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்பட்டது இதுதான் வரலாற்றிலேயே முதல் முறையா இருக்கும். அதுதான் அது இப்ப நடந்திருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். நம்மோடு அரசியல் விமர்சகர் திரு கிருத்திகா தரன் அவர்களும் இணைந்திருக்கிறார். அவர்களுடைய கருத்துக்களையும் நாம் கேட்கலாம். கிருத்திகா தரன் மேம் வணக்கம். ஓட்டோரியினுடைய அடுத்த ஃபைல் ராகுல் காந்தி வெளியிட்டு இருக்கிறார். ஹரியானா ஃபைல்ஸ், ஹெச் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வெளியிட்டு இருக்கிறாரு. நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வழக்கம் போல தேர்தல் ஆணையத்தை முந்திக்கொண்டு பாஜக இதற்கு பதில் சொல்லி இருக்கிறது. கிரண் ரிஜிஜு அமைச்சர் வந்து பதில் சொல்லி இருக்கிறார். இந்த விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? எப்போதுமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நம்ம இந்த மாதிரி ஓட்சோரி விஷயத்தை கொண்டு வந்தாலோ இல்லை வேற எந்த விஷயத்தை கொண்டு வந்தாலோ, கர்நாடகத்தில் ஜெயிக்கிறப்ப நீங்கள் ஏன் சொல்லலை, தமிழ்நாட்டில் நீங்கள் ஜெயிக்கிறப்ப ஏன் சொல்லலை, ஏன் அங்கே ஜெயிக்கிறப்ப ஏன் சொல்லலை, இங்கே இருக்க ஜெயிக்கிறப்ப ஏன் சொல்லலை, இந்த கேள்விகள் நம்மளை நோக்கி வந்துக்கிட்டு தான் இருக்கும். ஏன் இந்த கேள்விகள் வருது அப்படின்னா, இந்த ஓட்சோரி விஷயத்துக்கு பற்றின அவங்க எதிர்க்கட்சி அப்படி தான் பேசுவாங்க. நம்ம மக்கள்கிட்ட புரிதல் இன்னும் குறைவாக இருக்கு. உங்களோட ஓட்டு லெஜிட்டிமேட் கவர்மெண்ட் அப்படிம்பாங்க. லெஜிட்டிமேட்னா பர்காலா பிரபாகர் முன்னாடியே சொல்லிட்டாரு, இது இல்லெஜிட்டிமேட் கவர்மெண்ட். 72 தொகுதியில் ஓட்சோரி மூலமா தான் இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டே இயங்குது. ஹரியானால நம்மளுக்கு அவங்க நம்ம பிடுங்கிட்டாங்க, மகாராஷ்டிரால பிடுங்கிட்டாங்க, கர்நாடகாவோட எம்பி தேர்தலை பிடுங்கிட்டாங்க, ஒரிசாவோட தேர்தலை பிடுங்கிட்டாங்க, ஒரிசாவோட எம்பி தேர்தலை பிடுங்கிருக்காங்க. இப்படி பல இடங்கள்ல பண்ணியிருக்காங்க. ஏன் இந்த விஷயம் நம்மளுக்கு சந்தேகத்துக்கு உரியதா மாறுதுன்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இது பர்கலா பிரபாகர் சொன்னது தான். ஒரு பேக்கில் உங்கள் பேக்கில் ஒரு 5000 ரூபா வச்சுருக்கீங்க, 500 ரூபா மட்டும் காண போனால் என்ன நினைப்பீங்க? எங்கேயோ பணம் குறைஞ்சி போயிடுச்சு, அதான் நம்மளுக்கு இல்லை அப்படின்னு நினைப்போம் இல்லையா? இதே 1000 ரூபா காணா போச்சுன்னா மறுநாள் 300 500 ரூபா எங்கேயோ காணா போகுது, என்ன நினைப்பீங்க? உடனே நம்ம போலீஸ்க்கு போக மாட்டோம். ஒரே நாள் 5000 ரூபா காண போனால் என்ன நினைப்போம்? உடனே ஒரு டவுட் வரும், கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணணும்னு நினைப்போம், போய் விசாரிக்கணும்னு யோசிப்போம். இவங்க என்ன பண்றாங்கன்னா, டெய்லி 500 ரூபா உருவி எல்லா மாநிலத்தில் இருக்கிற ஓட்டையும் திருடிட்டாங்க. அந்த 500 ரூபாயும் எப்படி உருவாங்க அப்படின்னா, 500 ரூபா மொத்தமா எடுக்க மாட்டாங்க. காலையில 50 ரூபா, மதியானம் 50 ரூபா, ராத்திரி 50 ரூபா இப்படி எடுப்பாங்க. இந்த கதவை திறக்கிற வேலையை தான் ஈஸி பண்ணுது. எப்படி அவங்க கதவை திறப்பாங்கன்னு கேட்போம்ல, அதுக்கு ஈஸி தான் ஹெல்ப் பண்ணுது. இதுக்கு ஒரு சென்ட்ரலைஸ்டு சிஸ்டம் வச்சிருக்காங்க. சென்ட்ரலைஸ்டு சிஸ்டம்னா, ஒரு வீடியோ கண்காணிப்பு கேமரா இருக்கும்னு வச்சுங்களேன். ஒரு எடுத்துக்காட்டு, ஒரு வீடு, அங்க வந்து நம்ம எங்க பணம் வைக்கணும்னு அந்த கண்காணிப்பு கேமரால தெரியும். அப்ப போய் அந்த 50 ரூபாயை உருவிட்டு வர முடியும். கண்டிப்பா. ஏன்னா ஹரியானாவில் ராகுல் காந்தி அவர்களும் அதை தான் சொல்லியிருக்காரு. இது வந்து ஒவ்வொரு பூத்லையும் கிடையாது, ஒரு சென்ட்ரலைஸ்டு சிஸ்டமா தான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதே அவர் சொல்லியிருக்கிறாரு. அந்த சிஸ்டத்துல இருந்து எப்படி எடுக்கிறாங்கிறது வந்து, ஈவன் வந்து இந்த ஸ்பானிஷ் சீரீஸ்லாம் வருது பாத்தீங்களா, மணி ஹீஸ்ட் மாதிரி, அந்த மாதிரி சீரீஸ்ல இருக்கிற அந்த ப்ரொஃபஸரோட புத்திசாலித்தனமா இவங்க யோசிச்சிருக்காங்க. மணி ஹீஸ்ட் அப்படிங்கறதோட ஓட் ஹைஸ்ட் அப்படிங்கறதோட இந்தியா ஹைஸ்ட் அப்படின்னு பேர் வைக்கலாம். அதாவது இந்தியாவையே திருடிட்டாங்க. ஏன்னா இந்தியாங்கிறது என்ன, நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய அரசாலும் ஒரு நாடு, மாநிலங்களின் கூட்டமைப்பு. எல்லா மாநிலத்திலையும் இவங்க அரசை உருவுறாங்க. ஹெய்ஸ்ட், கொள்ளையடிக்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு மாநிலமா கொள்ளையடித்து முழு இந்தியாவையும் கொள்ளையடிக்கும் பெரிய திட்டம் தான் எஸ்ஐஆர். எஸ்ஐஆர் 5 பாகம்ங்கிறார் ராகுல் காந்தி. ஒரு பாகம் நான் வந்து இவர் மகாதேவாபுரம் சொன்னாங்கல்ல, மத்திய பெங்களூர் தொகுதி, அன்னைக்கு நான் அந்த ஓட்சோரி நடந்தப்ப அங்க இருந்தேன். அன்னைக்கு 50 பூத்து என்னோட டியூட்டி விசிட் பண்றது, எலெக்ஷன் டியூட்டி. அப்ப தன்னார்வலமா போய் வாலண்டியரா போய் எலெக்ஷன் டியூட்டி எல்லாம் பார்ப்பேன். பார்க்கும்போது அப்ப அந்த வீடியோ வந்து என்னோட டாக்குமெண்ட்ரியில பதிவாயிருக்கு. அதை என்ன டாக்குமெண்ட்ரி எடுத்தாங்க அன்னைக்கு. அப்ப அது பதிவாயிருக்கு. இப்ப அந்த டாக்குமெண்ட்ரி பாக்குறப்ப தெரிஞ்சது ஓட்சோரி அன்னைக்கு நம்ம பார்த்திருக்கோம் அப்படின்னு. அப்ப சொல்றாங்க, அப்பா எங்க அப்படின்னா, எங்க அம்மா பேர் இல்ல அப்படிங்கிறாரு. நான் சொன்னேன், அட்லீஸ்ட் அப்பா பேர் இருக்கா அப்படிங்கிற. எங்க சொந்தக்காரங்க பேர்லாம் ஓட்டுல இல்ல, எங்கெங்கயோ போட்டு வச்சிருக்காங்க, எங்க கேட்டாலும் இல்லைங்கிறாங்க அப்படின்னாங்க. சரி அப்பா பேர் இருக்கானா, அப்பா பேர்லாம் இருக்கு மேடம் அப்படின்னு. சரி அப்பனா பரவாயில்லையே, இல்ல அப்பா செத்து போய் 6 வருஷம் ஆச்சு அப்படின்னு. இறந்தவர்களை லிஸ்ட விட்டு தூக்குறதுல உங்களுக்கு சிக்கல், இருக்கிறவங்களோட லிஸ்ட தூக்குறதுல தான் சந்தோஷம். தமிழ்நாட்டுல எஸ்ஐஆர் நடக்கலையா, நடந்துச்சு,
ஓச்சோரி நடக்கலையா? நடந்துச்சு. கோயம்புத்தூர்ல நடந்தது. 6% இங்கேயும் ஓட்டு திருடப்பட்டு இருக்கு. இதை நாங்க ஜூலை 28 ஒரு கட்டப்பிரபால ஒரு இது தன்னார்வலர்கள் எல்லாருமே ஒரு மாநாடு மாதிரி நடத்தி பர்கலா பிரபாகர்ல எங்களுக்கு நல்லா விளக்கி சொன்னாங்க. அப்பயே நான் இந்த விஷயங்கள்லாம் நான் போய் அந்த சென்ட்ரல் பெங்களூர்ல போய் சொல்லிட்டு வந்தேன். சார் இந்த மாதிரி எல்லாம் உங்க ஓட்டை எடுத்துட்டாங்க சார் அப்படின்னு. இன்னைக்கு ராகுல் காந்தி அதுதான் சொல்றாரு. 22,000 ஓட்டை எப்படி எடுக்கிறாங்க? அந்நியன் தாங்க கதை. 1 ரூபா செஞ்சா தப்பா? தப்பு இல்ல. ஒவ்வொரு ரூபாயா ஒவ்வொரு ஊர்ல எடுத்தா தப்பா? பெரிய தப்பு மாதிரி தெரியுது. அந்நியன், மணி ஹெய்ஸ்ட் எல்லாம் கலந்த கலவை தான் இந்த ஓட்சோரி. ஓகே 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 மேம். ஓகே மேம். கண்டிப்பா இதுக்கு இந்த ஜனநாயகம் எல்லாம் பேசுறவங்க வரக்கூட மாட்டாங்க. எஸ்ஏஆர் வந்தா என்னன்னு சொல்லிட்டு அவங்க மாநாடு நடத்திட்டு இருப்பாங்க. அது ஒரு கதை தனியா போயிட்டு இருக்கு நம்ம தமிழ்நாடு. கண்டிப்பா கண்டிப்பா. அதாவது பிரதமர் உள்துறை அமைச்சரோடு இணைந்து கூட்டாக சேர்ந்து தேர்தல் ஆணையம் இந்தியாவினுடைய ஜனநாயகத்தையே அழிக்க பார்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு அழிக்க துணை போகிறது அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். ஏன்னா ஒரு ஜனநாயக ரீதியான ஒரு தேர்தலை நடத்தக்கூடிய ஒரு அமைப்பே அதற்கு எதிராக இருக்கிறது அப்படிங்கிறது அந்த அமைப்பின் மீதான மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு இல்லையா? இது மிக சின்ன குற்றச்சாட்டு. மிக சிறிய குற்றச்சாட்டு. ஏன் அப்படின்னா நாடு கொள்ள போயாச்சு. தேர்தல் திருடப்பட்டாச்சு. உங்களோட உரிமை என் உரிமை எல்லாம் பறிக்கப்பட்டாச்சு. நம்மளுக்கு முதுகெலும்பே இல்லாம உட்காந்துருக்கோம். அந்த மனுஷன் ஒத்தையா பேசிட்டு இருக்காரு. நம்ம ஓட்டு போயிருக்குங்க. அவருக்கு என்னங்க? அவர் போய் நாளைக்கு இந்த ஏதோ ஒரு நாட்டுல போய் சந்தோஷமா இருக்கலாம். சரி, ஓகே. நம்ம ஓட்டுக்கா போயிருக்குன்னு குரல் கொடுத்துட்டு இருக்காரு. இது மிகப்பெரிய குற்றச்சாட்டு இல்ல. மிக மிக சிறிய குற்றச்சாட்டு. ஈசி மேல் மிகப்பெரிய குற்றச்சாட்டுகள் இதன் மேல் தான் எழும்பணும். கண்டிப்பா மேம். ஓட்டு பறிப்போச்சு நம்ம எல்லாம் எழுந்திருக்க வேண்டாமா? நம்மளுக்கு ஒரு முதுகெலும்பு இருக்கான்னு நம்ம கேட்டுக்க வேண்டிய தருணங்க இது. திரு சித்திக், இந்த மாதிரி அடுத்தடுத்த உண்மைகளை ராகுல் காந்தி அவர்கள் வெளிக்கொண்டு வந்துட்டே இருக்கிறாரு. இதுவும் மிக மிக முக்கியமானது. ஏன்னா ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய ஜனநாயகம் தொடர்பானது, குடியரசு முறை தொடர்பான விஷயம், மக்களினுடைய அடிப்படையான வாக்குரிமை தொடர்பான செய்திகளை அவர் வெளியில சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. இந்த மாதிரிலாம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு இதெல்லாம் ரைட்டு. இது அவர் தேர்தல் ஆணையத்தினுடைய ஆதாரங்களை கொண்டே நான் பேசுகிறேன். இது 100% சரியானது. நாங்கள் திரும்ப திரும்ப நாங்கள் செக் பண்ணி தான் நாங்கள் இதை உங்ககிட்ட சொல்றோம் அப்படிங்கிறதே அவர் ஆதாரபூர்வமாக ஆணித்தரமாக சொல்லுகிறார். எல்லாம் சரிதான். ஆனால் இதனுடைய பயன் என்னவாக இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. ஏன்னா எல்லாமே நாங்கள் சட்டப்படி செய்கிறோம் அப்படிங்கிறது. தேர்தல் ஆணையத்திற்கு ஒரு பெரிய பாதுகாப்பு கொடுத்தாச்சு, தேர்தல் ஆணையருக்கும் ஒரு பெரிய பாதுகாப்பு சட்டப்படி கொடுத்துட்டாங்க. அப்புறம் எந்த அடிப்படையில் இதையெல்லாம் நம்ம கேள்விக்குட்படுத்துவதோடு நின்ற வேண்டியதானே? அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு எப்படி அதில் எடுத்துகிட்டு போகிறது? முதல்ல இதை நம்ம 2 விதமாக பார்க்கணும். பாசிசவாதிகளுக்கும் ஜனநாயகவாதிகளுக்கும் இருக்கிற வேறுபாடு. நீங்கள் பாசிசவாதிகள் ஜெயிக்கிற மாதிரி தெரியும், ஆனால் இறுதி வெற்றி ஜனநாயகத்துக்கு தான் எப்போதுமே அப்படிங்கிறது தான் கடந்த கால வரலாறு நமக்கு சொல்லியிருக்கு. அந்த அடிப்படையில் இப்போ எதிர்க்கட்சிகளாக இருக்கட்டும், ராகுல் காந்தியாக இருக்கட்டும், மரியாதைக்குரிய ராகுல் காந்தியாக இருக்கட்டும், மக்கள் கிட்ட இப்போ பேச தொடங்கி இருக்கிறாங்க. பாஜக என்ன சூழ்ச்சி செஞ்சிருக்கு, தேர்தல் ஆணையத்தோட சேர்ந்து என்ன மாதிரியான கோல்மால்களை இங்கே நிகழ்த்தி இருக்கு, அதன் வழியா பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியது யார், இந்த தகவலை ஆதாரப்பூர்வமா நான் ராகுல் காந்தி அவர்களுடைய பேச்சை எப்படி பார்க்கிறேன்னா, அவர் பாஜகவை நோக்கியோ தேர்தல் ஆணையத்தை நோக்கியோ கேள்வி கேட்பதற்கு அந்த இடத்துக்கு வரல. அவர் மக்கள் கிட்ட இந்த கேள்வியை முன்வைக்கிறார். இல்ல அதுதான் தவறுன்னு சொல்லிட்டு அவர் பாஜக அமைச்சர் கிரண் ரிஜிஜு சொல்றாரு. அதாவது நீங்க இப்படி ஒரு முறைகேடு நடந்திருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலோ அல்லது உங்களுக்கு அதற்குரிய ஆதாரங்கள் இருந்தாலோ நீங்க நேரா தேர்தல் ஆணையத்துக்கிட்ட புகார் சொல்லி இருக்கணும், இல்லைன்னா நீதிமன்றத்தை நாடி இருக்கணும். அதை விட்டு இப்படி நீங்கள் செய்வது சரியான விஷயம் கிடையாது அப்படிங்கறத அவங்க அதை தவறுன்ற ஒரு இடத்துக்கு கொண்டு வராங்க. ஒரே ஒரு கேள்விதான் இருக்கு. தவறுன்னா நீங்களும் ஜனநாயகத்துல தானே இருக்கீங்க, இவர் இந்த ஓட்சோரி நடந்திருக்கு அப்படின்னு ப்ரூவ் பண்றாரு, இந்த டேட்டா தப்புன்னு இவங்க ப்ரூவ் பண்ணிட வேண்டியதானே? அப்போ மக்கள் கிட்ட நீங்களும் ஜனநாயகத்தின் வழியாவே வெற்றி அடையலாம்ல. இப்ப உதாரணத்திற்கு கர்நாடகால மட்டும் எடுத்து பார்க்கும்போது உங்க ஓட்டை நீங்க போய் நீக்கல, உங்க குடும்பத்துல இருந்தவங்க நீக்கல, என் ஓட்டிங்க டபுள் என்ட்ரியா இருக்கு அப்படின்னு சொல்லி யாரோ ஒருத்தர் எழுதி கொடுக்குறாங்க. ஒருத்தர் எழுதி கொடுத்தா உங்க ஓட்டை அவங்க நீக்கிடுறாங்க. இதுக்கு எந்த ப்ரூஃபுமே தேவைப்படல. அப்போ அந்த மாதிரி கிட்டத்தட்ட 3.5 லட்சம் வாக்காளர்களை கர்நாடகால மட்டும் நீக்கி இருக்கிறாங்க. அதாவது நம்முடைய நாலேஜுக்கு வராமலே நம்முடைய வாக்குரிமை பறிக்கப்படுது. ஆனா நமக்கு சட்டம் என்ன சொல்லுது,
உங்க வாக்கை நீக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நீங்க இது டபுள் என்ட்ரியா இருக்கான்னு ஒரு ஒப்புதல் வாங்கணும்னு சொல்லுது. இவங்க எப்படி இதை நீக்குனாங்க? இப்போ உதாரணத்துக்கு ஜனநாயகத்தின் மேல நம்பிக்கை இருந்து வாக்காளர்கள் வாக்களித்தாதான் வெற்றி பெற முடியுங்கிற நம்பிக்கை பாஜகவுக்கு இருந்துருந்துச்சுன்னா அவங்க தான் இதை நோக்கி முதல்ல கேள்வி கேட்டிருப்பாங்க. அவங்க என்ன கேள்வி கேட்டிருக்கணும்னா, இப்ப பாஜகவுக்கு வாக்களிக்கிறவனையும் நீங்க அப்படி நீக்கியிருப்பீங்கல்ல, அப்ப அது தவறுதானுங்கிற கேள்வியை யாரு கேட்டிருக்கணும்? பாஜக. ஆனா ஏன் அவங்க கேட்க மறுக்கிறாங்க? அப்ப அவங்க கேட்க மறுக்கிற இடத்துல இதை ஆதரிச்சு பேசக்கூடிய நேரத்துல தான் நமக்கு மிக தெளிவா புரியுது இவங்க இந்த கூட்டுத்தனத்துல சேர்ந்திருக்கிறாங்க. அவர்கள் இந்த ஓட்சோரின்ற வாக்கு திருட்டு என்பது யாருக்காக அப்படிங்கிறது அந்த இடத்துல யாருக்காகங்கிற இடம் எங்க நமக்கு தெளிவா புரியுதுன்னா, இந்த ஓட்சோரி நடந்திருக்குன்னு ராகுல் காந்தி பேசுறாரு, அப்போ எதிர்கட்சிகள் பேசுது. இன்னும் சொல்லணும் அப்படின்னா, தமிழ்நாட்டில் நம்முடைய மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் கடந்த காலத்துல கடலூர்ல ஒரு கூட்டத்துல டெத்துன்னு சொல்லி வாக்காளர்கள் நீக்கப்பட்டவங்களை எல்லாம் ஸ்டேஜுக்கு கூப்பிட்டு அவங்க எல்லாம் இன்னும் இருக்கிறாங்க பாருங்கன்னு அவங்களோட பேசினாரு. இப்போ ராகுல் காந்தி அவர்கள் 7 பேரை கூப்பிட்டு வீட்டுல தேநீர் இருந்ததுக்கெல்லாம் முன்னோடி தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அதை செஞ்சு காமிச்சாங்க. நேரடியா கடலூர்ல ஸ்டேஜில் கூப்பிட்டு பேசினாங்க. அப்போ ஜனநாயகத்தின் மேல நம்பிக்கை இருக்கிற திமுக இன்னைக்கும் என்ன சொல்லுது? எங்க BLA 2 எங்க கட்சியினுடைய நிர்வாகிகள் டெத்து டபுள் என்ட்ரி எழுதி கொடுத்து அதை நீக்குங்கன்னு நாங்க சொல்றோம், அதுல மாற்றம் இருந்தா செய்யுங்கன்னு சொல்றோம். பாஜகவும் ஒரு ஜனநாயகத்தின் மேல நம்பிக்கை இருக்கக்கூடிய ஒரு கட்சியா என்ன கேட்கணும்னா, 3.5 லட்சம் பேர் இப்படி வெளியே வந்திருக்கிறாங்க, எப்படி நீங்க ஒருத்தரோட ஒப்புதல் இல்லாம இவங்க இவ்வளவு பேரை நீக்கினீங்க, அப்ப அதுல பாஜக வாக்காளர்கள் இருந்திருந்தா எங்க வாக்கு போயிருக்கணுமேங்கிற ஒரு பதட்டமோ அச்சமோ அவங்களுக்கு வராத இடத்துலதான் இதில் சதி நடந்திருக்கிறது. பாஜகவினுடைய தூண்டுதல் இருக்கு. தூண்டுதல்லாம் இல்ல, சதிய திட்டம் போட்டதே அவங்க தாங்கிறது நமக்கு ப்ரூவன் ஃபேக்டா வருது. அப்ப நீங்க இன்னொரு கேள்வி கேட்டீங்க, இப்ப இதெல்லாம் தெரிஞ்சிடுச்சு, நம்ம என்ன செய்ய போறோம் அடுத்து? ஏன்னா எல்லாத்துக்குமே சட்ட பாதுகாப்பு அவங்களுக்கு இருக்கே. நம்ம முதல்ல ஜனநாயகப்படுத்துறது, ரெண்டாவது நம்முடைய கட்டமைப்பை இன்னும் வலிமைப்படுத்துறது. இப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் நீங்க SIRன்னு எடுத்துட்டு வந்து அதன் வழியா நீங்க எங்களுடைய வாக்காளர்களை இந்த கர்நாடகால நீக்கிற மாதிரி 3.5 லட்சம் பேரை, இல்ல இன்னைக்கு ஹரியானால நடந்திருக்கிற மாதிரி ஒரே பீகார்ல நடந்திருக்கிற மாதிரியோ ஹரியானால நடந்திருக்கிற மாதிரியோ ஒரே பேரை கொண்ட உங்களை 22 பேர் எல்லாம் கொண்டு வர விடாம இதுக்குன்னு தனியான ஒரு பார்ட்டி ஸ்ட்ரக்சர் நம்ம இங்க உருவாக்கி வச்சிருக்கிறோம். தேர்தலை சந்திப்பதற்குன்னு நம்ம வந்து ஒரு தொகுதிக்கும் ஒரு கண்காணிப்பாளர் பார்வையாளர்னு போட்டு அவர்களுக்கு மேல மண்டல பொறுப்பாளர்கள்னு போட்டு அவங்க கீழே மைன்யூட்டா இன்னைக்கு வந்து 100 வாக்காளர்களை கவனிப்பதற்கு ஒரு BLC அப்படின்னு சொல்லி 100 வாக்காளர்களை கவனிப்பதற்கு ஒரு BLC, 1000 பேர் இருக்கக்கூடிய பூத்துக்கு ஒரு BLA 2. ஒவ்வொரு கட்சியும் வந்து அப்ப அவரவர்களே தற்காத்துக் கொள்ளுகின்ற வேலை அப்படி அதெல்லாம் செய்ய முடியும் இதுல. இல்ல, நான் இத வந்து கட்சியின் அரசியலா நான் சொல்ல வரல, அதான் நான் முடிச்சிரேன்னு சொன்னேன். முதலமைச்சரினுடைய இந்த பணி திமுகவை தற்காத்துக் கொள்வதற்காகவோ இல்லைன்னா திமுகவினுடைய வாக்காளர்களை சேஃப் பண்ணணுங்கிறதோ இல்ல, தமிழ்நாட்டை சேஃப் பண்ணணும். திமுகவினுடைய இந்த பணிங்கிறது ஜனநாயகத்தை காப்பதற்கான பணி, தமிழ்நாட்டை காப்பதற்கான பணி. பிஜேபிங்க வந்து வாக்கு திருட்டு செய்யறதுங்கிறது அது திமுகவுக்கு ஆபத்து இல்லையாங்கிறது இல்ல, தமிழ்நாட்டுக்கு ஆபத்து. தமிழ்நாட்டு வாக்காளர்கள் நீங்க வாக்களித்து யாரை தீர்மானிக்க நினைக்கிறீர்களோ அவர்களை நீங்க தீர்மானிக்கலாம். ஆனா அந்த சேஃப்கார்டையும் திமுக தான் இன்னைக்கு கொடுக்குது. வாக்காளர்களாக வைத்து நீங்க போய் பூத்துல போய் ஓட்டு போட்டுட்டு வர வரைக்கும் உங்களுக்கான வாக்குரிமையை மீட்டு தரக்கூடிய வேலை இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர். கண்டிப்பா இதை வந்து அனைத்து நிலைகளிலும் அனைவருமே அதை வந்து புரிந்து செயல்பட பின்பற்றினால் சரியாக இருக்கும் சார். ரைட். சந்திரசேகரன் சார், இப்போ எப்பொழுதுமே வந்து இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள், மிகப்பெரிய குற்றச்சாட்டுகள் பாஜகவிற்கு எதிராக வைக்கப்படும் பொழுது அவர்கள் சொல்லுவது எல்லாமே வந்து இது வந்து இந்தியாவிற்கு எதிரானது இவர்கள் பேசுவதெல்லாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிடுவாங்க. இப்பொழுதும் இந்த விஷயத்திலும் அதே தான் அவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது இந்தியாவுக்கு எதிரான சக்திகளோடு இணைந்து ராகுல் காந்தி விளையாடுகிறார் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க வந்து சொல்றாங்க. இவ்வளவு பெரிய செய்தியாளர் சந்திப்பை நடத்தி அவர் வந்து லைவ் டெமான்ஸ்ட்ரேஷன் காட்டிட்டு இருக்காரு. ஆனா அதை ஒரு விளையாட்டு அப்படின்ற அளவுக்கு அவங்க எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? இதுதான் பாஜகவும் அதாவது தேர்தல் ஆணையமும் இணைந்து செய்கின்ற சதின்னு சொல்றோம். நீங்கள் பாஜகவும் தேர்தல் ஆணையமும் ஒன்று தான் அப்படிங்கிறதுக்கு இது உதாரணம். நீங்கள் பாஜக தேர்தல் ஆணையத்தின் மீது குற்றச்சாட்டு சொன்னால் தேர்தல் ஆணையர்கள் பதில் சொல்லணும். இப்போ நீங்கள் கர்நாடகா அந்த இதிலெல்லாம் ப்ரூஃப் சொல்லியிருக்கோம். தேர்தல் ஆணையத்தின் மீது நேரடியாக தேர்தல் ஆணையர், தலைமை தேர்தல் ஆணையர் மீதே டைரெக்டாகவே குற்றச்சாட்டு சொல்லியிருக்கோம். என்ன பண்ண ஒன்று அவங்க வந்து என்ன சொல்லியிருக்கணும், அந்த தேர்தல் ஆணையர் என்ன கடந்த காலங்கள்லாம் நடந்திருக்கு. இது மாதிரி எல்லா கட்சியுமே எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டு சொல்கிறது சாதாரண விஷயம்தான். ஆனால் இப்போ தான் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரூஃபோடு எடுத்து சொல்கிறது இப்போ தான் சொல்லியிருக்காரு.
இப்பதான் சொல்லியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். அந்த சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்லியிருக்கலாம் என்று சொன்னால், இந்த தேர்தல் அவர் ராகுல் காந்தி அவர்கள் சொன்னது சம்பந்தமாக நாங்கள் தேர்தல் ஆணையத்தை அறிக்கை கேட்டிருக்கோம், இல்லை இது சம்பந்தமாக விசாரிக்க சொல்லியிருக்கிறோம், இது சம்பந்தமாக 1 மாதத்தில் நாங்கள் அறிக்கை தருவோம் அப்படின்னு சொல்லி அந்த அறிக்கையை வெளியிடலாம். இல்லை இவர் தவறாக குறிப்பிட்டிருந்தா, இவர் சொன்ன மாதிரி தவறாக குறிப்பிட்டிருந்தா ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். நீங்கள் தேர்தல் இன்னொரு பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையத்திட்டேயே நல்ல சாஃப்ட்வேர் இருக்குது. இப்போ வந்து கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் செலவில் சாஃப்ட்வேர் வாங்கப்பட்டிருக்கிறது. அதன் மூலமாக டூப்ளிகேட் படங்களை வச்சு நீங்கள் டூப்ளிகேஷனை எடுக்க முடியும். ஒரே புகைப்படம் 4-5 இடத்துல இருந்தா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு சாஃப்ட்வேர் வச்சிருக்காங்க. அதன் மூலமாக அவர்களே நீக்க முடியும். ஆக அவர்களே போலியா சேர்க்கிறப்ப எப்படி அவங்க நீக்குவாங்க? திருடனே அவங்க தான் எப்படி அவங்க பிடிப்பான்? அதுதான் இப்ப உள்ள கேள்வியா இருக்கு. நீங்க இதுதான் ஜனநாயகத்துல பெரிய கேள்விக்குறியா இருக்கு. நீங்க அவங்க நரேட்டிவ் பாத்தீங்கன்னா, பீகார்ல எஸ்ஐஆர் நடக்குது. எஸ்ஐஆர் நடக்கிறப்ப அங்க தலைமை தேர்தல் ஆணையர் ஆல் பார்ட்டி மீட்டிங் கூப்பிடுறப்ப இந்த எஸ்ஐஆர் என்பது எதற்காக என்று சொன்னால், 20% ஊடுருவல்காரர்களை நீக்கி புனிதப்படுத்துவதற்காக, சுத்தப்படுத்துவதற்காகன்னு சொல்றாரு. எப்படிங்க எஸ்ஐஆரே நீங்க பண்ண ஆரம்பிக்கல, அதுக்கு முன்னாடியே 20% ஊடுருவல்காரர்கள் இருக்காங்கன்னு நீங்க எப்படி சொல்றீங்க? ஆக இவங்க வந்து இந்த ஊடுருவல்காரர்களை நீக்கிறதுக்காகத்தான் இந்த எஸ்ஐஆர்னு ஒரு நரேட்டிவை செட் பண்றாங்க. நீங்க அது மட்டும் இல்ல, சரி ரைட், ஊடுருவல்காரர்கள் தான் இருக்காங்க போட்டுட்டு தான் அவங்க பரீட்சை எழுத ஆமா, நீங்க சரிங்க ஊடுருவல்காரர்களை நீக்கிறதுக்கு தான் நீங்க பண்றீங்கன்னே வச்சுப்போம். 65 லட்சம் வாக்காளர்களை நீக்கினீங்க, அப்புறம் 45 ஆச்சு. அது 45 லட்சம் வாக்காளர்கள்ல எவ்வளவு பேர் ஊடுருவல்காரர்கள்னு நாங்க கேள்வி வைக்கிறோம். நீங்க நீக்கிருக்கீங்க, அதை கொடுங்க, எவ்வளவு பேருன்னு நம்பர்ஸாவது சொல்லுங்க அப்படின்னு சொன்னா இல்ல, அவங்கள்ட்ட பட்டியல் இல்ல, அதை பத்தி பேசல. சரின்னு ஒரு ஆர்டிஐ போட்டு ஒருத்தர் கேட்கறாங்க, இது மாதிரி எவ்வளவு பேர் ஊடுருவல்காரர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் இதுல அப்படின்னு சொன்னா 10 பேர் பதிவு செய்திருக்கிறார்கள். அதுல வந்து 3 பேர் இறந்துட்டாங்க, 3 பேர் இஸ்லாமியர்கள், 4 பேர் வேற மதத்தினர். ஆக இந்த 3 பேரை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க 45 லட்சம் வாக்காளர்களை நீக்குவீங்களா அப்படிங்கிற கேள்வி. அதே இந்த நரேட்டிவ், இதே மாதிரி நரேட்டிவ் தான் எல்லாத்துலயும் செட் பண்ணுவாங்க பாஜகவை பொறுத்த வரைக்கும். இன்னொரு விஷயம் வந்து இப்போ இந்தியாவினுடைய நாடாளுமன்ற தேர்தலே வந்து வாக்கு திருட்டுல தான் நடந்திருக்கிறது. அவர்கள் வந்து இன்றைக்கு 2024 தேர்தலில் ஜெயிச்சு ஒன்றியத்தில் பாஜக ஆட்சியை பிடித்தது என்பதே போலியான இது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, இது உலக அளவில் இந்தியாவினுடைய ஜனநாயகத்தை அல்லது இந்தியாவை அவமதிக்கின்ற ஒன்றாக இருக்கிறது அப்படிங்கிறத அவங்க பாஜக சொல்லும்போது, அது அப்படிதானே வந்து உலக நாடுகள் அதுதான் அவங்களுடைய நரேட்டிவ் செட் பண்றதுன்னு சொல்றேன். நீங்க அப்படிதான் அந்த டிமானிட்டைசேஷன் பண மதிப்பிழப்பு நடவடிக்கையில கூட என்ன சொன்னாங்கன்னா, கருப்பு பணத்தை ஒழிப்பதற்காக கொண்டு வர்றோம்னு கொண்டு சொன்னாங்க. சொல்றப்ப கருப்பு பணம் அடுத்து அதற்கு பிறகு ஒழிந்து அந்த டிமானிட்டைசேஷன் அப்புறம் எங்கேயாவது ஒரு இடத்துல இவ்வளவு கருப்பு பணம் அதனால ஒழிஞ்சிச்சுன்னு சொன்னாங்களா? டேட்டா அதை விட்டுட்டு அடுத்ததுக்கு கடந்துருவாங்க. இவங்க அடுத்த நரேட்டிவ்க்கு கடந்துருவாங்க. இப்போ ராகுல் காந்தியை நீங்க இங்க மட்டும் இல்லை, ராகுல் காந்தி மட்டும் கிடையாது, யார் பேசினாலும் பாஜகவிற்கு எதிராக பேசினா அவங்க வந்து தேச விரோதி தான். மத்திய சென்ட்ரல் கவர்மெண்ட்டை கிரிட்டிசைஸ் பண்ணா அவங்க தேச விரோதி. இப்படித்தான் அவங்களுடைய கட்டமைப்பெல்லாம் இருந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் ட்ரம்ப்பை பார்க்காம ஒளிஞ்சு பயந்துகிட்டு இருக்கிற மோடி அவர்கள் தான் இன்றைக்கு இங்கே வந்து வீராவேசமா பேசிட்டு இருக்காரு. ட்ரம்ப் இருக்கிற மீட்டிங்க்கு போக முடியல, நேரடியாக அவரை சந்திக்க கூட தயங்குகின்ற ஒரு பிரதமர் மோடி தான் 56 இன்ச் மார்புன்னு அவரை கட்டமைச்சாங்க. இன்றைக்கு அவருடைய வேஷம்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கலைஞ்சிக்கிட்டு வருது. நீங்க அதைத்தான் மக்களிடம் அம்பலப்படுத்த வேண்டும். நீங்க வந்து சுப்ரீம் கோர்ட்டு போனா கூட எவிடன்ஸ் வந்து தேர்தல் ஆணையத்திட்ட தான் வாங்க வேண்டியிருக்கு. தேர்தல் ஆணையம் எல்லாவற்றையும் சட்டங்களை திருத்தி ஆவணங்களை அழிச்சிட்டாங்க. நீங்க ஆவணங்கள் 45 நாள்ல அழிக்கப்படும்னு சொல்றாங்க. ஏன் ஆவணங்களை 45 நாள்ல அழிக்கணும் அப்படிங்கிற கேள்வியை வச்சாக்க அதுக்கு பதில் இல்லை. அதுதான் சட்டம். 45 நாள்ல அழிச்சிடறாங்க. அழிச்சிட்டா என்ன, நீங்க அதுக்கப்புறம் ஒன்றும் கேட்க முடியாது. கண்டிப்பா. அதாவது ஒரு சாதாரண நிறுவனத்தினுடைய சிசிடிவி காட்சிகளே, பாதுகாப்புக்கான சிசிடிவி காட்சிகளே வந்து ஆண்டு கணக்கில் வச்சிருக்கணும்னு சொல்றாங்க. நீங்க விதி இருக்கு. இல்ல பல நிறுவனங்களில் அது முடிகிறது அவங்களால அப்படின்றப்போ அரசினுடைய ஒரு அரசியலமைப்பு வச்சிருக்கிறப்ப அதுவும் இந்திய ஜனநாயகத்தோட ஒரு கட்டமைப்பு, ஒரு தூணா இருக்கக்கூடிய விஷயம். அதை நீங்க வச்சிடலாம 45 நாள்ல அழிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா நீங்க வந்து மோசடியும் செய்துவிட்டு அந்த மோசடிக்கான ஆவணத்தையும் அழிக்கிறீங்க அப்படிங்கிறது தான் நம்ம எடுத்துக்க வேண்டியிருக்கு. நீங்க பல விஷயங்களை எடுத்துக்கிட்டோம்னா, ஹரியானாலேயே நீங்க சொல்லியிருக்காருல்ல, பல விஷயங்கள் எடுத்துக்கிட்டோம்னா, இந்த கர்நாடகாவில் இவர் கூட சொல்லிட்டு இருந்தார், ஓட்டு வந்து டெலிஷன் சொல்றப்ப தேர்தல் ஆணையர் இவர் வந்து தலைமை தேர்தல் ஆணையர் மீது குற்றச்சாட்டு வைக்கிறாரு, தேர்தல் ஆணையத்தின் மீது குற்றச்சாட்டு வைக்கிறார். யாரோ சம்பந்தம் இல்லாதவங்க உள்ள போய் நீக்கியிருக்காங்க, நீக்க முயற்சியும் நடந்திருக்கிறது, நீக்கப்பட்டும் இருக்கிறதுன்னு சொல்றாங்க. உடனே எஸ்ஐடி, அங்க கர்நாடகா எஸ்ஐடி அதை பத்தி விசாரித்து ஒரு 6000 வாக்காளர்களை நீக்குவதற்கு ஒரு வாக்குக்கு 80 ரூபாய் கொடுத்து ஒரு நெட் சென்டர்ல இருந்து நீக்கியிருக்காங்க.
ஒரு ஓட்டு நெட் சென்டர்லேருந்து 80 ரூபா கொடுத்து நீக்கியிருக்காங்க. அது யாருன்னு பார்த்தா பாஜக தலைவருடைய பின்னணியில் இயங்குற நிறுவனம், பாஜக தலைவரால் அது இயக்கப்பட்டிருக்கிறது. ஆக பாஜக தான் இது நீக்கியிருக்கிறது என்பதை தெளிவாக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி தேர்தல் ஆணையர் என்ன சொன்னார்னா, தலைமை தேர்தல் ஆணையர், யாருமே சம்பந்தம் இல்லாதவர்கள் போய் டெலிஷனே பண்ண முடியாது, டெலிஷன் பண்ணால் ஓடிபி வரும், அது மட்டும் இல்லாமல் பல செக்யூரிட்டி இருக்குது, யாரும் போய் டெலிஷன் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னார். ஆனால் இதில் வெப்சைட்டில் வந்து டெலிஷன் பண்ண முடியாது, ஆட் மட்டும் தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி விளக்கம் கொடுத்தாரு. ஆனால் வெப்சைட்டில் போனால் ஆடிஷன் டெலிஷன் இருக்கு. ஓகே. வெப்சைட்ல இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா, இவர் அப்படி டெலிஷன் பண்ண முடியாதுன்னு சொன்னா அப்புறம் எதுக்காக நீங்க அதை நாங்க மாத்திட்டோம், அதை வந்து நாங்க வந்து வேற ஒரு அப்படின்னு அடுத்து சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, இப்போ இந்த இதெல்லாம் எடுத்த உடனே இப்போ ஃபார்ம் 6 ஃபார்ம் 7 வந்து தவறா பயன்படுத்துறாங்கன்னு சொல்லி எடுத்ததை அதை வந்து பிளாக் பண்ணிருக்காங்க. அதை எடுக்க முடியாம, வேற யாரும் போய் எடுக்க முடியாம அதை பிளாக் பண்ணிருக்காங்க. இப்போ ராகுல் காந்தி அவர்கள் வந்து போய் ஹரியானாவில் அதை எடுக்க போறப்ப இந்த ரெண்டையும் பிளாக் பண்ணிருக்காங்க. ஆக இவர்கள் வந்து இவர்களுடைய திருட்டுத்தனத்தை மறைக்கிறதுக்கு என்ன வேண்டுமானாலும் செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள், அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை மக்களிடம் இது வந்து ஒரு விழிப்புணர்வு தான். ராகுல் காந்தி செய்வது என்னவென்று சொன்னால், இளைஞர்கள் தங்கள் வாக்கு எவ்வளவு முக்கியம் என்பது தாங்கள் உணர வேண்டும். அதற்காகத்தான் அவர் இந்த இதை மக்களிடம் எடுத்து வைக்கிறார் என்பதாகத்தான் நான் புரிஞ்சுக்கிறேன். கண்டிப்பா கண்டிப்பா. கிருத்திகா மேடம், இப்போ இன்னொரு விஷயத்தையும் பாஜக ராகுல் காந்தி அவர்கள் மேல் வைக்கிற குற்றச்சாட்டு என்னன்னா, அவர் தேர்தல் நேரத்துலலாம் வந்து வெளிநாட்டுக்கு போயிடுறாரு, அதுக்கப்புறம் திரும்பி வந்து தேர்தலில் தோற்று போயிட்டா உடனே வந்து குற்றச்சாட்டுகளை வைக்கிறார் மற்ற கட்சிகள் மீது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு கடுமையான விமர்சனங்களை வந்து வச்சிருக்காங்க. உங்களுடைய கருத்து மேம்? ஆடியோ கேட்கல மேம், ஆடியோ ப்ளீஸ். மடைமாற்றும் கட்சினா பாஜக தான். எஸ். எப்படியெல்லாம் எதெல்லாம் மடை மாத்தலாம், ராகுல் காந்தி அவர்களை எப்படியெல்லாம் கேவலப்படுத்தி பேசலாம், அவங்க தான் கேவலமா அப்படி பேசி அவங்க தான் கேவலமா மாறுறாங்க, அது வேற விஷயம். ராகுல் காந்தி யாரும் கேவலப்படுத்த முடியாது அப்படிங்கிறதுக்கு வந்து மிக பெரிய உதாரணம். இப்ப வந்து கோயம்புத்தூர்ல வானதி மேடம் வந்து என்னென்னமோ போராட்டம் பண்றாங்க. மணிப்பூர் போனப்ப எங்க போனாங்க? 2 பொண்ணுங்களை ஒரு திட்டமிட்டு அங்க செய்த கலவரம், அங்க அரசு கூட அதுல துணையா இருந்தது. அப்ப எங்க போச்சு உங்க வாய்? இங்க தனிப்பட்ட விஷயங்கள், அரசு இதுக்கு எதிரா இருக்கு, போலீஸ் காவல்துறை எதிரா இருக்கு, உடனே நடவடிக்கை எடுக்கிறதுக்கெல்லாம் இவங்க இந்த பேச்சு பேசுறாங்களே. எஸ்ஐஆர்ங்கிறது கிட்டத்தட்ட மணிப்பூர்ல நடக்கிற விஷயத்துக்கு சம்பந்தம். அரசே ஓட்டை திருடி கொண்டு இருக்கிறது. இப்ப இத எல்லாத்தையும் மாத்துறப்ப, அப்ப டிமான்டேஷன் அப்ப தேசபக்தின்னு ஒரு சீனை போட்டாங்க. என்னாச்சு? ஒன்னும் நடக்கல. அப்ப டிமான்டேஷனுக்கு எதிரா எல்லாம், அப்புறம் ஆபரேஷன் சிந்துன்னு ஏதோ பண்ணாங்க. அது வேற விஷயம், நம்ம அதுல பேசவும் முடியாது. ஆனா அது என்னாச்சு? ட்ரம்ப் தான் இன்னைக்கு 38வது அடியா நான் தான் நிறுத்தினேங்கிறாரு. இப்ப எங்க போச்சு அவர் உங்க வாய்? இல்ல, நம்ம எதை சொன்னாலும் அதை மடைமாற்றும் விதமா இன்னைக்கே பாருங்க, இன்னைக்கு எத்தனை நியூஸ்ல எஸ்ஐஆர் பத்தி பேசிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டுல என்ன நடக்குது? ஒரு மஞ்சள் சிவப்பு கொடியை வச்சுக்கிட்டு அவங்க பண்ற ஒரு பொதுக்கூட்டத்துக்கு கொடுக்குற முக்கியத்துவம், இன்னைக்கு ஓட்டு போச்சு அப்படின்னு சொல்றதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமா? எல்லா டிவி சேனலும் எங்க போச்சு இன்னைக்கு? இல்ல கண்டிப்பா மேம். இப்போ நீங்க அந்த மஞ்சள் சிவப்புன்னு சொன்ன உடனே எனக்கு ஒரு இது நினைவுக்கு வருது. ராகுல் காந்தி அவர்கள் வந்து வாக்கு திருட்டு குறித்து இந்த ஜென் இசட் தலைமுறையினர் வந்து விழிப்புணர்வு பெற வேண்டும் அப்படின்னு அவர் வந்து அந்த விஷயத்தை முன்னெடுக்கிறார். இந்த பக்கம் நீங்க சொல்லுகிற அந்த கருப்பும் அந்த மஞ்சளும் சிவப்பும் வச்சிட்டு இருக்கிறவங்க கட்சிக்காரங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவங்க ஒரு ஜென் இசட் புரட்சி வரப்போகுது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒருவேளை அவர்களும் வந்து ஓட்டுச்சோரிக்கு எதிராக, அதே மாதிரி வந்து எஸ்ஐஆருக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்கிறார்களா? இளைஞர்களை திரட்டி? இளைஞர்களை திரட்டினாலே சிக்கல் தான். அவங்க திரட்டாம அவங்க வீட்டில் இருக்கிறதே நல்லது. ஒர்க் ஃப்ரம் அரசியல் ஹோம்ங்கிற மாதிரி, ஒர்க் ஃப்ரம் அரசியல் ஃப்ரம் ஹோமு பெட்டர் தான் அவங்களது. இன்னொன்று, மஞ்சள் சிவப்பு கொடிங்கிறது எங்களோட நான் கர்நாடகாவோட இப்போ இருக்கிறதுனால கர்நாடகாவோட கொடி அது. 70 வருஷத்துக்கு முன்னாடி ராஜோத்சவா கொடி அது. அதுவே எந்த அளவுக்கு சட்டப்படி செல்லும் தெரியல. ஏன்னா அது எங்களுக்கு வந்து ஒரு தேசிய கொடி மாதிரி. கர்நாடகா மாநிலத்தினுடைய கொடி தலையில போட்டு, ஆமா, ஒரு மாநிலத்துல கொடி. தேசிய கொடிங்கிறது என்ன சொல்றது, அந்த அளவுக்கு மதிப்புடையது. ஓகே. சோ அப்படிப்பட்ட கொடியை வந்து எப்படியெல்லாம் யூஸ் பண்ணி தூக்கி போட்டு விளையாடிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வந்து கர்நாடக மாநில மக்கள் எத்தனை நாள் பொறுத்துக்கு போறாங்கன்னு எனக்கு தெரியல. ஓகே. ஸோ இப்போ அது வேற பிரச்சனை. பட் இவங்க ஜென்சியை கூட்டாமல் இருக்கிற வரைக்கும் நம்ம தப்பிச்சாங்க. ஏன்னா தமிழர்கள் ஜென்சியோட உயிர் ரொம்ப முக்கியம். கண்டிப்பா. இவங்க அரசியல் படுத்துறேன்னு சொல்லிட்டு பேசாமல் இருக்கிறது பெட்டர். ஏன்னா இவங்க பேசுறது எதுவுமே ஜென்சி அரசியல் வழிபடுத்த இல்லை.
அவங்களே சினிமா மோகத்தை அதிகப்படுத்த. ஓகே. சினிமா மோகத்தால் வரக்கூடிய கொள்கை முடிவுகள் வந்து கொள்கையே கிடையாது. அவங்களோட கொள்கை என்னங்கிறத அவங்க ஒன்றும் சொல்லவே இல்லை. அப்படிங்கிறப்ப இவங்களுக்கு என்ன விதத்தில் அரசியல் வர முடியும்? இவங்களுக்கு திராவிட நாடு பற்றி தெரியுமா? பெரியார் பற்றிய விஷயங்கள் என்னத்தை படிச்சிருக்காங்க? சம்விதானம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து கான்ஸ்டியூஷன் டே வரப்போகுது. அதுக்கு இளைஞர்களை கான்ஸ்டியூஷன் டேக்கு என்ன சொல்றாங்க? உமன், அந்த ஒரே ஒருத்தவங்க லேடி தான் அந்த ஸ்டேஜில் இருப்பாங்க. உமன் ரைட்ஸ் பற்றி நாங்கள் சக்தி அபியான் சொல்லிட்டு இப்போ கூட சக்தி அபியான் மீட்டிங் தான் ஏதோ ஒரு கிராமத்துலேருந்து நான் இங்கே பேசிட்டு இருக்கேன். பெண்களை அரசியல் படுத்த காங்கிரஸ்க்காக நான் கர்நாடகாவில் உழைச்சிட்டு இருக்கேன். இந்த கர்நாடகாவோட தலைமை பொறுப்புல இருக்கேன். ஸோ அப்போ அந்த பெண்களுக்காக என்ன தீர்மானம் வச்சிருக்காங்க? இத்தனையும் ராகுல் காந்தி செஞ்சிட்டு இருக்காரு. அவர் கீழே தான் நாங்கள் வந்து கர்நாடகத்தில் பெண்களை அரசியல் கொண்டு வரதுக்கு இவ்வளோ போராடிட்டு இருக்கோம். ஓகே. ஓட்சோரி பற்றி நாங்கள் தெரு தெருவாக பண்ணிட்டு இருக்கோம். இப்போ தமிழ்நாட்டை தேர்தல் வரப்போகுது. ஜென்சி அவங்க ஓட்டை முதல்ல மொத்தமாக வச்சுப்பாங்களாங்கிறதே தெரியல. ஓகே. ஜென்சி புரட்சி எல்லாம் பேசுறவங்க, புரட்சி வரும்னு எல்லாம் வந்துட்டு பேசிட்டு இருக்கிறவங்க, அப்ப அவர்களுக்கான அந்த ஜென்சி தலைமுறையினருக்கான வாக்குரிமையை காப்பாற்றி கொடுக்க வேண்டும் இல்லையா? அந்த பொறுப்பு இருந்தா மீட்டிங் வந்திருப்பாங்களே. அவங்க தான் ஒர்க் ஃப்ரம் அரசியல் ஃப்ரம் ஹோம் ஆச்சே. நீங்க அவங்க வீட்டுல நீங்க எஸ்ஐஆர் பேசினாதான் நீங்க போய் எஸ்ஐஆர் பேச முடியும். அப்பதான் ஜென்சிக்கு விழிப்புணர்வு கொடுக்க முடியும். நீங்க முதல்வர் அறையிலேயே செக்ரட்டரியேட் எல்லாம் நீங்க மீட்டிங் வைக்க முடியாது. சரி, ஓகே. இல்ல இப்போ அனைத்து கட்சி பொதுக்கூட்டம்லாம் பண்றோம்ல, அங்கெல்லாம் யாரும் வரமாட்டாங்க. வேணா நீங்க அவங்கள வீடியோ காலில் கூப்பிடலாம். அதுதான் ஜென்சி புரட்சி இப்ப நடக்க போகுது. சரி மேம். இன்னும் என்ன சொல்றேன்னா, அவங்களோட தொகுதி, அவங்க பேர்ல இருக்கிற தொகுதி இல்லாட்டி அவங்க கட்சியிலே வரமாட்டாங்கிற அளவுக்கு தான் அரசியல் வரப்போகுதோ எனக்கு பயமா இருக்கு. ஸோ ஜென்சி அப்படின்னு ராகுல் காந்தி குறிப்பிடுறது மிக சீரியஸான விஷயம். ஓகே, ஓகே. கண்டிப்பா, கண்டிப்பா மேம். ஏன் அப்படின்னா இப்ப இருக்கிற ஜென்சியோட நாலேஜ் வந்து ரொம்ப பெருகி இருக்கு. அந்த இளைஞர்களை நல்வழிப்படுத்தணும். இப்ப இந்த நம்மளோட இதை ஓப்பனாவே சொல்லுங்களேன். ஜென்சில இவங்க ஜென்சின்னு சொல்லலாம், ஆனா இறந்தது யாருமே வந்து லோயர் மிடில் கிளாஸ் தான். அப்பர் மிடில் கிளாஸ் யாருமே இல்லை, மிடில் கிளாஸும் யாரும் இல்லை. ஓகே மேம். கண்டிப்பா, கண்டிப்பா. அது மைனாரிட்டிஸ் நிறைய வந்து அவங்களுடைய வாக்குரிமையை வந்து இழந்திருக்காங்க. அதையும் நாம சேர்த்து பேச வேண்டியிருக்கு. நன்றி மேம். இவங்களுக்கு தான் மைனாரிட்டி அரசியல் பண்ணலாம்னு நினைச்சு உள்ள வராங்கல்ல. இவங்க வாக்கை பிரிப்பது தான் நோக்கம். சரி, கண்டிப்பா, கண்டிப்பா. வாக்கை கொடுப்பது நோக்கம் அல்ல, வாக்குரிமையை காப்பது நோக்கம் அல்ல, வாக்கை பிரிப்பது நோக்கம். கண்டிப்பா, மைனாரிட்டி நம்பாலும் ஒருத்தவங்க வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுது. கண்டிப்பா மேடம். நன்றி, நன்றி. நிறைவு கருத்தாக நான் இதை எடுத்துக்கிறேன். சித்திக் சார், உங்களுடைய நிறைவு கருத்தாக நீங்கள் பதிவு செய்யலாம். ஓட்சோரி குறித்து சந்திரசேகரன் சார் சொன்ன மாதிரி இந்தியா முழுமைக்கும் ஒவ்வொரு மாநிலத்திலும் போய் பேச வேண்டியது இருக்கிறது அப்படிங்கிறத சொன்னாரு. உங்களுடைய நிறைவு கருத்தாக சொல்லுங்க. அதாவது இவங்க வாக்கு திருட்டின் வழியா ஆட்சியை திருடி இருக்கிறாங்கிறது ராகுல் காந்தி அவர்களுடைய குற்றச்சாட்டு. அதே ராகுல் காந்தி மோடி அந்த கூட்டம் செய்யக்கூடிய சூழ்ச்சியை பார்த்து ஒரு முறை ஒன்று சொன்னார். யூ வில் நெவர் எவர் ரூல் ஓவர் த பீப்புள் ஆஃப் தமிழ்நாடுன்னு சொன்னார். நீங்கள் தமிழ்நாட்டை ஒருபோதும் ஆட்சி செய்ய முடியாது. ஏன்னா இங்கே பெரியார் அண்ணா வழியில் ஆட்சி செய்கிற திராவிட மாடலினுடைய முதல்வர் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய ஆட்சி இங்கே நடக்குது. அதே நேரத்தில் இந்த மாதிரி ஓட்சோரி எஸ்ஐஆருங்கிற விஷயத்தையும் கருத்தில் கொண்டு அதற்கான வழிமுறைகளையும் இங்கே பின்பற்றி தமிழ்நாடு பிஜேபி செய்யக்கூடிய எல்லா சூழ்ச்சிகளையும் இதுவரை முறியடித்திருக்கிறது, இனியும் தொடர்ந்து முறியடிக்கும். கண்டிப்பாக. சந்திரசேகரன் சார், உங்களுடைய நிறைவு கருத்து. என்னை பொறுத்தவரை இந்த தேர்தல் எஸ்ஐஆரை பற்றி திமுக வந்து இதில் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டி உச்சநீதிமன்றத்தில் முறையிட்டிருக்காங்க. எனக்கு தெரிந்து இது தடை செய்யப்படும் அல்லது நிறுத்தப்படும் என்று தான் நான் நினைக்கிறேன். ஏனென்றால் அதற்கான வலுவான காரணங்கள் இருக்கிறதா தான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம இப்போ வந்து எஸ்ஐஆர் வேண்டாம் என்று யாரும் சொல்லலை. வாக்கு வந்து திருத்தம் வந்து யாரும் வேண்டாம், நீங்கள் டெத்தானவங்கலாம் இருக்கட்டும், போலி வாக்காளர்கள்லாம் இருக்கட்டும் அப்படின்லாம் யாரும் சொல்லலை. அதெல்லாம் இடம் மாற்றம் அது எப்பொழுதுமே செய்கிறது தான். ஆனால் இந்த தீவிர வாக்காளர் திருத்தம் என்பது எப்பொழுதும் தேவை தான். ஆனால் அதை நேரம் கொடுத்து சரியான முறையில் கொடுத்து யாருடைய வாக்குரிமையும் பறிக்கப்படக்கூடாது, யாருடைய வாக்கும் திருடப்படக்கூடாது. அது மாதிரி சரியான இன்னும் சரியா நீங்க சாஃப்ட்வேர்லாம் இருக்கு, யூஸ் பண்ணி பண்ணுங்க. தவறான முகவரியில் இருக்கிறவங்க அல்லது தவறாக முகவரி கொடுத்துருக்கிறவங்க அல்லது எப்படி இறந்தவர்கள் எல்லாரையும் நீக்கி சரியான முறையில் பண்ணுங்க. அதை யாரும் தவறு என்று சொல்லலை. இப்போ வந்து மழைக்காலமா இருக்கு, கிறிஸ்துமஸ், நியூ இயர், பொங்கல் வருது. இந்த நேரத்தில் வாக்காளர்களும் வெளியூர் போவாங்க,
அதிகாரிகளும் வெளில போவாங்க. இப்போ அப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் அவர்களுக்கான பலுவை ஏற்றாதீர்கள், நீங்கள் அதை சரியாக செய்ய முடியாத ஒரு கட்டத்துக்கு கொண்டு போகாதீங்க அப்படிங்கிறது தான் வேண்டுகோள் விடுத்திருக்கோம். அதை புரிந்து கொண்டு இந்த தேர்தல் ஆணையம் நடக்கவில்லை என்று சொன்னால் உச்சநீதிமன்றம் சரியான தீர்ப்பை வழங்கும் என்று தான் நான் நம்புகிறேன். கண்டிப்பாக. ஏனென்றால் அதனுடைய இடைக்கால உத்தரவிலேயே பல விஷயங்களை சொல்லியிருக்கிறது உச்சநீதிமன்றம் அப்படின்றதுனால ஒரு நம்பிக்கை இருக்கிறது நமக்கு. நன்றி 3 பேரும் உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. சிந்தனை களம் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவடைகிறது. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.